ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கேர் டேக். இந்த வீடியோ லாஸ்ட் வீக் ஹாலிவுட் அனிமே நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி ஜெசிகா ஜோன்ஸ் டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2ல இருக்கதா சொல்லியிருந்தாங்க. இப்ப எம்சியூல அவங்களுக்கும் தனியா ஒரு ஷோவே ரெடி பண்ணிட்டு இருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. பிளேட் மூவி திருப்பி ப்ரொடக்ஷன்ல வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவி 2028 ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு லீக் வந்திருக்கு. எத்தனை ஆக்டர்ஸ் எத்தனை கேரக்டர் மாறினாலுமே கண்டிப்பா அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல எம்சியூ உறுதியா இருக்காங்க. சீக்ரெட் வார்ஸ் 2 பார்ட்டா பிரிக்கிறதுக்கான பிளான் இருக்கிறதா நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா எம்சியூ சைட்ல இருந்து நாங்க அந்த மாதிரி பண்ண போறது இல்ல, சீக்கிரம் வாஸ் ஒரே படம் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்மேனோட ரீபூட் மூவிக்கான டேரக்டரா கேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜாக் ஷாடர் தான் டைரக்ட் பண்றாரு. இவர் தான் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தண்டர்போல்ட்ஸ் மூவியும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. பிளேட் கூடவே 2028 இன்னும் 2 மூவி ரிலீஸ் ஆக போறதா ஒரு லீக் இருக்கு. அது என்ன மூவிஸ்ன்ற மாதிரி எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஆனா மேக்சிமம் பிளாக் பேந்தர் 3யும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பார்ட் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு சொல்லிட்டு லீக்ஸ் நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி 2027 ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டை மார்வல் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மூவி ஜூலை 23 ரிலீஸ் ஆகுது. இது என்ன மூவியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய கெஸ் பண்ணிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் 3 இருக்குமா, இல்ல ஷாங்ஷியோட பார்ட் 2, இல்லைன்னா தோர் 5 கூட இப்ப டெவலப்மெண்ட்ல இருக்கு, அதுவா இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இது பத்தாம எம்சியூ சைட்ல இருந்து ஒரு மூவி டிசம்பர் 15 2028 ரிலீஸ் ஆக போதா சொல்லியிருக்காங்க. மிஷன் கிறிஸ்டோட ஷூட்டிங் சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுல இருந்து சில லீக்ஸ் வந்திருக்கு. அதுபடி பார்க்கும்போது இது அல்ட்ரான் அப்ளை ஆக போறதுன்றது கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரப்போற எம்சியூ ப்ராஜெக்ட்லயும் அவர் இன்க்ளூட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கூடவே ஜெகஸ்டா கேரக்டர் அப்பியர் ஆக போறதும் சொல்லியிருந்தாங்க. அந்த கேரக்டர் ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல தான் பிளே பண்ண போறதும் சொல்லியிருக்காங்க. இப்ப கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி எம்சியூல யங் அவெஞ்சர்ஸ் பேஸ் பண்ணி சாம்பியன் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கதா ஒரு ரூமர் வந்துருந்துச்சு. இப்ப எம்சியூ அவங்க சைட்ல இருந்து இது ஒரு ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வாட் இஃப் ஸ்டைல்ல ஒரு எபிசோடுக்கு ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணி கடைசி எபிசோட் எல்லாரும் சேர்ந்து சண்டை போற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஐநாட் சீரிஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. முதல் 3 எபிசோடு இந்த வாரம் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்த 3 எபிசோடு அடுத்த வாரம் ரிலீஸ் பண்றாங்க. மார்வல்ல எக்கோக்கு அப்புறம் இந்த சீரிஸ் தான் சீக்கிரமா ரிலீஸ் பண்றாங்க. மார்வல் அவங்களோட டிவி ஷோஸ்ல ஒரு புது விதமான அப்ரோச் பண்ண போது சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது கிரவுண்ட் லெவல் ஸ்டோரிஸ் மட்டும் தான் நாங்க டிவி சீரிஸ் கொடுக்க போறோம். மிக முக்கியமான ஈவென்ட் எல்லாத்தையுமே நாங்க மூவிக்கு தான் புஷ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்துக்கள்ன்றத கமெண்ட். தண்டர்போல்ட்ஸ் மூவி ஜூலை 1 டிஜிட்டலா ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க எம்சியூ சைல். அடுத்ததான் மெபிஸ்டோ ஐநாட் சீரிஸ்ல அப்பியர் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரூமர் சுத்திட்டு இருக்கு. அடுத்து இந்த பக்கம் ஹாலிவுட் சைட்ல போகும்போது டேசி ரிட்லியோட ஸ்டார் வார்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று டெவலப்மெண்ட்ல இருந்துச்சு. இப்ப அதை ஹோல்ட் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சின்னஸ் மூவி ஜூலை 4 மேக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல டிஜிட்டலா ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் 28 இயர்ஸ் லேட்டர் எளிய மூவி எல்லாம் தேட்டர்ல பாத்துறீங்க, படம் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மார்வல் இந்த வருஷம் நடக்கிற காமிகான்ல ஹாலேஜ் பேனல் அட்டன் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா டிஸ்னி அட்டன் பண்றாங்க ட்ரோன் ஏரிஸ் மூவியோட ப்ரமோஷனுக்காக. பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் பார்ட் 6 மூவில சில ஓல்ட் கேரக்டர்ஸ் கண்டிப்பா ரிட்டர்ன் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜாக் ஸ்பேரோ ரிட்டர்ன் ஆவாருன்றது கன்ஃபார்மா அவங்க சொல்லல. மேபி இதை டீஸ் பண்றதா கூட இருக்கும். ப்ரே மூவில வந்த நேருன்ற கேரக்டர் அடுத்தடுத்து வரப்போற பிரெடேட்டர் மூவில இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காரு அது டைரக்டர். அது இப்ப ரிலீஸ் ஆக போற பிரெடேட்டர் பேலன்ஸ் மூவி எப்படி பர்ஃபார்ம் பண்றதை பார்த்துட்டு தான் நாங்க முடிவு பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த பக்கம் அனிமே சைட்ல வரும்போது ஃபயர் ஃபோர்ஸ் ஃபைனல் சீசனுடைய பார்ட் 2 ஜனவரி 2026 ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. 20 வருஷமா வந்துட்டு இருந்த வின்சென்ட் சாகாவுடைய மாங்கா ஜூலை 25 முடியும். ஃப்ரம் ஓல்ட் கண்ட்ரி பம்கின் டு த மாஸ்டர் ஸ்வார்ட்ஸ்மேனுக்கான அனிமையோடைய சீசன் 2 2026 ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாரு. ஸ்டூடியோ பே ஒர்க்ஸ் உடைய ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் சீரிஸ் ஆகஸ்ட் 29 ரிலீஸ் ஆக போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீஇன்கார்னேட்டட் இன்டு கூகுள் பிளே ஸ்டோர் வேர்ல்டுன்றக்கான அனிமே பிட் ஸ்டுடியோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல் சூட் கண்டம்கான அனிமே அடுத்த வாரம் முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் அனிமையில கொஞ்சம் கம்மியான நியூஸ் தான் இருக்கு. எல்லாம் அனிமே எக்ஸ்போவா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஸ்பிரிங் சீசன் முடிஞ்சு சம்மர் சீசன் ஆரம்பிக்கிறதுனால ஏகப்பட்ட அனிமே லைன் அப்ல இருக்கு. அது எப்ப ரிலீஸ் ஆகுது, என்ன அனிமே எப்ப ரிலீஸ் ஆகுது, எதில் ரிலீஸ் ஆகுதுன்றதுக்கான ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா அது ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. Thank you.